வெளிப்படுத்துகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூப்பர். சரி, இன்னைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் பேசுகிற காரியம் 2 செய்தியை கொடுக்க போகிறேன். 15 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அதனோட முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சிலுவையில் அறைஞ்ச நோக்கம் நிறைவேறி விட்டதா இல்லையா? ஏசப்பா சிலுவையில் அறைஞ்சார், எஸ், 100% உண்மை. 3வது நாள் உயிரோடு எழும்பினார், 10,000% உண்மை. ஆனால் நான் உங்களோடு கேட்கறது என்னன்னா, அவர் மரித்தது, அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது நோக்கம் நிறைவேறியதா இல்லையா? புரியல, இன்னும் நிறைவேறலன்றீங்க, கரெக்டா? சூப்பர். சரி, ஏன் நிறைவேறல? எப்படி நிறைவேறல? ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிட்றோம், அது நல்லா இருக்குதா இல்லையான்ற எது முடிவு பண்ணோம்? உப்பு புளி காரம், கரெக்டா? அப்போ என் ஆண்டவர் மரிச்சாரு அப்படின்றது உண்மை, ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறலன்ட்டு சொல்றீங்க, ரைட். எப்படி நிறைவேறல? ஏன் நிறைவேறல? ஏன் நிறைவேறல? அண்ணே அண்ணா சூப்பராக சொல்றீங்க, ஆனால் கேட்கல, நான் காது தானே. சுவிசேஷம் முன்னை முழுவதுமாய் அறிவிக்கப்படவில்லை. சூப்பர். சரி, ஆண்டவர் எதுக்குங்க சிலுவையில் அறியப்பட்டார்? எதுக்கு மரிச்சாரு சிலுவையில்? சூப்பர். அதை வசனமா நம்ம பார்த்துடலாமா? வசனமா பார்த்துடலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம், மைக்கில் படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கேபாவுக்கும் பின்பு யாருக்கு? பன்னிருவருக்கும். அப்பனா 2 பேருக்கு அவர் என்ன ஆனாரு? விஷன் ஆனாரு. அதாவது he himself projected him to the 2 peoples அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் வேதாகமத்தில் போடும். அப்போ இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது, என் பாவத்திற்காக சிலுவையில் அறைஞ்சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னும் தேசத்துல பாவம் பெருகி கொண்டிருக்கிறதே, இன்னும் தேசத்துல ஏன் அழிவின் காரியம் நடந்து கொண்டிருக்குது? ஏன் இன்னும் தேசத்துல பல அலங்கோலமான காரியங்கள், அவலட்சணமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது? அப்போ என் ஆண்டவர் சிலுவையில் மரிச்ச நோக்கம் நிறைவேறி இருந்தா, இன்றைக்கு சபைகள் எல்லாம், வீதிகள் எல்லாம், தெருக்கள் எல்லாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுமே. அப்ப இது நடக்கலன்னா ஏன் நடக்கல? அப்ப இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? பிரச்சனை இருக்குதா இல்லையா? அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஏன் அப்படின்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்ற பாவ மன்னிப்போடைய நிச்சயம் நமக்கு என்னன்னா இன்னும் வரலன்னு அர்த்தம். பாவ மன்னிப்போடைய நிச்சயம் நமக்கு இன்னும் வரல. ஏன் வரல? ஏன் வரல? பாவ மன்னிப்போட நிச்சயம் இன்னும் ஏன் அக்கா வரல? இன்னும் ஏன் நான் வரல? ஏன் வரல? கேட்கல. கொஞ்சம் நல்லா, எல்லாமே சூப்பராக தான் சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விசுவாசம் சூப்பர். அடுத்தது அக்கா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஆன்ட்டி எனக்கு நீங்கள் ஆன்ட்டி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு வைங்க. உங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 உங்கள் 9 பேர் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லணும். யூத் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லணும். தம்பிங்களா நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லணும். பெரிய இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். அக்கா சொன்னாங்க விசுவாசம் இல்லைன்னு சொன்னாங்க, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். நீங்கள் யோசிங்க அதுக்குள்ளேயும். ஏன் 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 இன்னும் மன்னிக்கப்படலை? என் பாவத்துக்காக என் அப்பா சிலுவையில் அத்தனை அவலட்சணத்தையும் பார்த்தாரு. உங்களுக்காக, எனக்காக, ஊரில் இருக்கிறவங்களுடைய, இன்னும் கொச்சையா சொல்லணும், ஊரில் இருக்கிற அத்தனை பேருடைய எச்சையும் என் தகப்பனுடைய முகத்தில் நொறுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இன்னும் பாவ மன்னிப்பு என்பது இந்த உலகத்துக்கு வரலையே. ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க யாராவது. ஏன் வரல? ஏன் தெரியுமா வரல? இன்னும் நீங்க அவர் அப்பான்ற ஒரு உறவுக்குள்ள வரல.
இன்னும் நீங்கள் யாருமே அவர் அப்பான்ற ஒரு உறவுக்குள்ளே வரலை. நீங்கள் அப்பான்ற ஒரு உறவுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா அப்பா உங்களை பாவம் செய்ய விட்டுருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்பா உங்களை நீ எப்படியாவது போன்னு சொல்லி நினைப்பாரு நீங்கள் விட்டுருப்பீங்களா? அன்பின் எப்ராயிமே உன்னை நான் எப்படிப்பா கைவிடுவேன், அன்பின் கயிற்றினால் உன்னை இழுத்து கொண்டிருக்கிறேன்னு வசனம் சொல்லுதே ஓசியா புஸ்தகத்தில். அப்போ நீங்கள் இன்னும் அப்பாவை இன்னும் இயேசுவாவே பார்த்துட்டீங்களே, அப்பாவா இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலையே. அப்போ உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு இருதயம் எப்படி அங்க வலிச்சு கொண்டிருக்கோம், எப்படி நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கோம். என் பிள்ளைக்காக நான் அடிக்கப்பட்டேன், என் பிள்ளைக்காக நான் நொறுக்கப்பட்டேன், ஆனா என் பிள்ளை இன்னும் என் அப்பான்ற ஒரு உறவுக்குள்ள வரலன்னு சொல்லி அப்பா எவ்வளவு ஏங்கி கொண்டிருப்பாரு, எவ்வளவு ஏங்கி கொண்டிருப்பாருண்ணே அக்கா. இன்னும் அப்பான்ற ஒரு உறவு அந்த பாண்டேஜ்குள்ளே நம்ம வரலையே. நான் பாவம் பண்ணிட்டேன், ஆமாம் உண்மைதான், நான் தப்பு பண்ணிட்டேன், எஸ். ஆனால் ஏன் உங்களுக்கு அப்பா கிட்ட போனால் எனக்கு மன்னிப்பு கிடைச்சிருன்ற நம்பிக்கை இன்னும் வரல? ஏன் ஏசுகிட்ட போனால் மன்னிப்பு வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே? நான் சொல்கிறேன், ஏசு ப்ளஸ் அப்பா இஸ் ஏசு அப்பா கிட்ட போனால் அவங்க பாவம் மன்னிக்கப்படும் தானே. அது என்ன பாவமானா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட அவலட்சணமானா இருக்கட்டும், உனக்காக சிலுவையில் மரிச்சவர் உங்கள் பாவத்தை 100% மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாம் கடையில் போய் சாமான் வாங்குவீங்களா? கடையில் போயிட்டு வாங்குவீங்க தானே? எதில் போட்டு கொடுப்பாங்க? கவரில். அந்த கவர் என்ன பண்ணுவீங்க? உண்மையாக சொல்லணும், டிப்பிக்கல் இந்தியன் லேடியாக சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? யாரும் சூப்பராக சொல்லக்கா, நீங்கள் என்னக்கா பண்ணீங்க? பத்திரமா வச்சுப்பீங்க. சூப்பர். 1.25 நாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு கவரையே நீங்கள் பத்திரமா வச்சுப்பீங்கன்னா, தன் ஜீவனையே கொடுத்த இயேசு அப்பா தன் ரத்தத்தை முழுமையாக உங்கள் ஒருத்தருக்காக சிந்தனவர் உங்களை கைவிட்டுருவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசு அப்பா கிட்ட வாங்க, உங்க பாவம் மன்னிக்கப்படும். நான் குடிக்கிறேன் பிரதர், எனக்கு பல உறவுகள், தவறான உறவு இருக்குது. இன்னைக்கு சொல்றேன், உங்களை எதையும் தடுக்காது, உங்களை எதுவும் தடுக்க போறதில்லை. இன்னைக்கு இந்த ஏசப்பான்ற ஒரு கோட்டைக்குள்ள, அரணுக்குள்ள நீங்க வந்துருங்க, உங்களை விடுதலை ஆக்கிடுவாரு. எனக்கு கோபம் வருது பிரதர், என்னால பண்ண முடியல பிரதர். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியலையே பிரதர். பரவாயில்ல, ஏசப்பா கிட்ட வந்துருங்க, இன்னைக்கு அவர்கிட்ட வந்துருங்க, அவர் பார்த்துப்பார் உங்களை. இவ்வளோ நாளா கோச் இல்லாத ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இருந்தீங்க, அதனால எப்படி விளையாடுறதுன்னு தெரியல, எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கோச் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் பிதாவுக்கு வலது பரியஸ்தல் அமர்ந்து உங்களுக்காய் ஒருத்தருக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்கப்பா, என் பிள்ளை நாளைக்கு தெரிந்துருவான், இந்த நொடி தெரிந்துருவான், இந்த சன பொழுது தெரிந்துருவான்ட்டு உங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஒரு பரிந்து பேசி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வந்துருங்க. சக்கரியா புஸ்தகத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கோம், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், அதை இன்னைக்கே தரார் ஏசப்பா. உங்களுக்கு திருப்பி ஏசப்பா கிட்ட வாங்க. நான் வேற ஒன்று எடுத்துன்னு வந்தேன், என்னை வேற ஒன்று ஏசப்பா பேச வச்சார். இப்போ அதுக்கு நான் பேசுறதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எதுக்காக ஆண்டவர் பேச வைக்கிறாருன்னு எனக்கு தெரில. இன்னைக்கு ஏசப்பாட்ட வந்துருங்க. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும்க்கா. இது யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறாரு, யாருக்கு பேசுகிறாருன்னு எனக்கு தெரில. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் அடைஞ்சிடும், நீங்கள் மகிமையில் மேல் மகிமை அடைவீங்க, மறுரூபமாக்குதல் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. அவளை எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியே விட்டுருங்க. அவள் விளாட்டோம், என்ன பண்ணுறாளோ அவள் பண்ணிட்டோம், விளாடிட்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா கிட்ட வாங்க. இன்னும் உங்களுக்காய் ஒருவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்புறீங்களா?
1.25 நாக்கு பிரயோஜனம். அதை கவரை நம்ம பத்திரப்படுத்தி ஸ்டோரேஜ் அடைக்கிற வரைக்கும் அதை நம்ம வச்சுப்போம். இத்து போனால் கூட அதை விட மாட்டோம். நம்ம ஜவுளி கடைக்கு போனாக்கா ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேகு கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ஏசப்பா கிட்ட கேளுங்க, எனக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை தாங்கப்பா, எனக்கு பாவம் மன்னித்து நிச்சயத்தை தாங்க, நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு நீங்கள் தாங்க. நீங்கள் தந்தீங்கன்னா, கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறவர் உங்களுக்கு தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் நான் என்ன சொன்னேன்? இல்லை தலைப்பு ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? சிலுவையின் மரணத்தின் கம்ப்ளீட் பண்ணுமா, நிறைவேறி விட்டதா. ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட சேர்ந்து நான் பேச வந்திருக்கிறது என்னன்னா, நீங்க எந்த வஸ்திரத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எந்த வஸ்திரத்திற்காக நீங்க பிரயாசப்படுறீங்க? எந்த வஸ்திரத்திற்காக பிரயாசப்படுறீங்க? ஒரு வசனத்தை படிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 படிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24. சரி. சரி. போதும். இங்க 2 பேருடைய ஒரு 2 பேர் பிளஸ் ஒரு கூட்டத்தோடைய காரியங்களை இங்க போடப்பட்டிருக்குது. யார் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாகமான் குஷ்டரோகி, எலிசா தீர்க்கதரிசியோட புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேர். இந்த 4 பேரை குறித்து இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. இதுல என்னது சம்பவம்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாகமானுடைய குஷ்டரோகம் என்னாச்சு? நீக்கப்பட்டுச்சு. அப்படிதானே? போயிட்டு 3 முறை முங்கியலும் போது என்னாச்சு? நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நாகமானுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, என் ஆண்டவர் இதை செஞ்சாரு, இவருக்கு இந்த தீர்க்கதரிசிக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை. இந்த எலிசா கிட்ட கேட்கும் போது எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே வேணாப்பா, நீ போப்பான்னு அனுப்புறாரு. ஆனா கூட இருக்கிற 2 பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு நாகமான் கிட்ட, இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை படிங்கக்கா. தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் 2 வாலிபர்கள் இப்பொழுது தான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து வந்தார்கள். ஒரு தாளந்து வெள்ளியையும் போதுங்கா 2 மாற்று வஸ்திரத்தையும். இந்த காலை நேரத்தில் இந்த அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்ன பண்றாங்கன்னா, 2 வஸ்திரத்தை கேட்கிறாங்களாம். என்னத்துக்கு? வஸ்திரத்திற்கு, மாற்று துணி. ஏன் அதை மற்றவங்க கிட்ட கேட்காம ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க? ஏன் மற்றவங்க கிட்ட கேட்காம ராஜா கிட்ட கேட்குறாங்க? ஏன்னா ராஜா உடுத்துகிறது பொன்னுனாலும் வெள்ளினாலும் ஆபரணங்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கும் என்ற ஒரு காரணத்தினால புத்திரர்கள் போயிட்டு வஸ்திரத்தை கேட்குறாங்க. ஆனால் வஸ்திரம் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி மறுபடியும் கொடுத்தத மாற்று துணியையும் ஒரு வெள்ளியையும் தகப்பனாகிய ஈசாக்கு கொடுக்கிறாரு. யாரு கொடுக்கிறது? யாரு கொடுக்கிறது? நான் தப்பா சொன்னேன், நீங்க கரெக்டா சொல்லுங்க. யாரு? யாரு? நாகமானா? கரெக்டா சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசி போயிட்டு கொடுக்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? போயிட்டு, எனக்கு வேணாம், என் புத்திரர்கள் ஏதோ ஒரு புத்தி ஒரு சுவாதனால வாங்கிட்டாங்க, இது எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கங்க, திருப்பி கொடுக்கிறாரு. ஆனா இவருக்கு
ஒன்றும் இல்லாதவராய் இருக்கப்பட்டாலும் இவருக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து, உலகத்தின் ஆசாபாசத்தை குறித்து, உலகத்தின் பொருளை குறித்து இவருக்கு அக்கறை இல்லை. இவருடைய அக்கறை எல்லாம் வானத்தை நோக்கி பார்த்துள்ள ஒரு அக்கறையாய் காணப்பட்டிருக்குது. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க எந்த வஸ்திரத்தை போட இன்னைக்கு விரும்புறீங்க? எந்த வஸ்திரத்திற்காக நீங்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காகவா? எந்த வஸ்திரத்திற்காக? எந்த வஸ்திரத்திற்காக? ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா மேன்ஷன்ல போய் அவர் பிறந்திருக்கலாம். ஆனா ஒரு கந்தையின் ஓரத்தில் வந்து அவர் படுத்தது காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தின் ஆசா பாசங்கள் எனக்கு வேணாம், நான் வந்த நோக்கமும் காரியமும் என் பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணுன்றதுனால எல்லாவற்றையும் கலற்றி வைத்து பூலோகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறவர் உங்கள் பிதா. உங்கள் பிதா. John 3:16 நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், தமிழில் யாராவது எடுத்து படிங்க. For God so loved the world, he sent his one and only son to give the everlasting love. யோவான் 3:16. தேவன் போதும். என் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைய எல்லா விதமான காரியத்திற்கு அதிபதியாக இருக்கிற இயேசுன்ற திருத்துவத்தில் 2வது நபரை கலட்டி வைத்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் நம்ம எதை நாடுறோம், எதை நோக்குறோம், எதை வாஞ்சிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு பூமிக்குரிய காரியங்களை தானக்கா நம்ம நாடுறோம், பூமிக்குரிய காரியங்களை தான் நம்ம விசுவாசிக்கிறோம், பூமிக்குரிய காரியங்களை தானே நீங்களும் நாங்களும் விசுவாசிக்கிறோம். பரலோகத்துக்குரிய காரியங்களை விசுவாசிக்கலையே. பரலோகத்துக்குரிய காரியங்களை விசுவாசிருந்தோம்னா என்னைக்கோ சபை விருத்தி அடைந்திருக்குமே, எழுப்புதலை பார்த்துருக்கலாமே, மகிமையை தொட்டு இல்லை அதை ருசிச்சு பார்த்துருக்கலாமே. எந்த வஸ்திரத்தை போடுறீங்க? எந்த வஸ்திரத்தை போட விரும்புறீங்க? வேதத்தில் ஒரு 2-3 பேர் தன்னோட வஸ்திரங்களை கழட்டி வேற ஒரு வஸ்திரத்தை போட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினேன். போதும்க்கா, போதும். அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாமா? எஸ்தர் 4:1. எஸ்தர் 4:1. மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு வந்தான். போதும். ரெட்டுடுத்தனவனாய் ராஜாவின் வாசலுக்குள் அவன் நோக்கி போகிறான். தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டல, தன் வஸ்திரத்தை கிழித்து விசிறி அடித்து விட்டு ரெட்டுடுத்தி சாம்பலை தெரித்து கொண்டு நகரத்தின் ஓரத்திற்கு போனது மாத்திரமல்ல, ராஜாவை தேடி ஓடுகிறான். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்கிற விரும்புகிற வார்த்தை, சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீங்க போட்டு கொண்டிருக்கிற வஸ்திரத்தை கிழிச்சு ரெட்டுடுத்தி சாம்பலை தெரித்து கொண்டு தேசத்துக்காக, சபைக்காக ராஜாவுடைய பாதத்தில் அமர ரெடியா? ரெடியா? அப்போ இப்போ நான் கேட்கிற மறுபடியும், நான் எந்த வஸ்திரத்திற்காக ஆசைப்படுறேன்? எந்த வஸ்திரத்திற்காக நான் சீக் அண்ட் லாங் பண்றேன்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற எவனுக்கு தரப்படும், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைவான். மத்தேயு
யோவான் 14:14 என் நாமத்தின் நிமித்தமாக எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். சங்கீதம் 119 அதிகாரம் 18-19 இப்படியாய் சொல்லப்படுகிறது, மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலிருந்து எனக்கு இரக்கம் வரும். சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேரான என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வசனங்கள் அனைத்தையும் நாம் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்னும் நிறைய வசனம் இருக்குது. இந்த அத்தனை வசனத்தையும் நான் எதற்காக பயன்படுத்துறேன்? ஆண்டவரே எப்பா நீங்க சொன்னீங்க கேளுங்கள் தரப்படும் கேட்கிறேன், ஓ தட்டுங்கள் திறக்கப்படும் திறக்கிறேன், ஓ தேடுங்கள் கண்டறிவர்னு சொல்லிட்டீங்க. இது எல்லாம் எனக்கு இந்த ஏரியால நான் ஒரு நல்ல ஏரியா பேர் சொல்லலாம், நல்ல சிட்டி, ஹைடெக் சிட்டி சொல்லலாம். கோயம்புத்தூர்ல இல்லைண்ணே ஒரு நல்ல இடம் பேர் சொல்லுங்கண்ணே, அந்த இடத்துல ஃப்ளாட் வாங்குற ஒரு இடம் பேர் சொல்லுண்ணே. சரவணம்பட்டி. ஆண்டவரே சரவணம்பட்டியில ஒரு நல்ல தகப்பனை 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்குறதுக்கு கிருபையை தாங்கப்பா. சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களே என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவரே ஒரு நல்ல BMW பைக் வாங்க கிருபையை தாங்கப்பா. நம்ம ஜெபம் அப்படிதானே இருக்குது, நம்ம ஜெபம் அப்படிதானே இருக்குது, அப்படிதானே இருக்குது. இல்லை வேற மாதிரி ஏதாவது இருக்குதா? என்னுடைய உள்படையும் நான் சொல்கிறேன். ஃபோனில் எல்லாம் செல்ஃபி வச்சு நான் கூட சொல்லுவேன், கேட்டுப்பேன் என்ன நானே, என்ன ஒரு ஃபோன் கொடுங்க. என்னையும் நான் கேட்டுக்கிறேன், நான் அப்புறம் உங்களை மட்டும் குற்றப்படுத்தலை, என்னையும் நான் கேட்டுக்கிறேன், செல்ஃபி ஆரம்பிட்டுக்கிறேன், என் மூஞ்சிலெல்லாம் தெரியுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எந்த வஸ்திரத்தை போடுறதுக்கு நாடுறோம்? எந்த வஸ்திரத்தை போடுறதுக்கு நம்ம நாடுறோம்? எந்த வஸ்திரத்தை போடுறதுக்கு நம்ம நாடுறோம்? இந்த காலை நேரத்தில் உங்களோட நான் மிகுந்த பயபக்தியோட மிகுந்த எச்சரிக்கையும் ஜாக்கிரதையுமாய் நான் கேட்கிறேன். மொர்தேகாய் அவன் ஒரு அதிபதியாய் ஆகப்பட வேண்டியவன். தானியேல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்தவன். தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆஸ்தியும் அந்தஸ்தையும் விட்டு தெருவுக்கு வந்து அவர்கள் ஜெபித்து போராடுகிறார்கள். எதற்காக தெரியுமா? என் தேசத்தில் ஒரு அவலட்சணமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, என் வாலிபர்கள் அவலட்சணமான காரியங்களுக்குள்ள போறாங்க, சபைக்குள்ள ஆவி இல்லை. ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கொடுங்க, 124 தேசங்களுக்கு குடியுரிமையை தரணும்னு சொல்லி அந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தி எல்லா விதமான காரியங்களை அவங்களும் கழட்டி நட்டுழுத்தி சாம்பலை தரித்து கொண்டு தேசத்தின் நடுவிலே தன்னுடைய நண்பர்கள் தோழியோடு கூட சேர்ந்து அவளும் ஜெபித்தாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. விண்ணப்பம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களோட நான் கேட்கிறேன், எந்த வஸ்திரத்தை போட விரும்புறீங்க? எந்த வஸ்திரத்தை நீங்க எதிர்பார்க்க விரும்புறீங்க? உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதமா? இல்லை பரலோகம் எனக்கு ஒரு வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கண்டும் இல்லை காணாததுமான பெரிய பொக்கிஷத்தை என் தகப்பன் உங்களுக்காக எனக்காக வைத்து அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். எப்போ இந்த வஸ்திரத்தை நான் அவனுக்கு தருகிறது, எப்போ இந்த வஸ்திரத்தை நான் அவனுக்கு தருகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை, நீ திருப்பி வந்துட்டா போதும். கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது அவன் மேலே அழுக்கு இருந்தது அவர் பார்க்கல, அவன் மேலே சகதி இருந்தது அவர் பார்க்கல, அவர் எதையும் பார்க்கல. வந்த உடனே கட்டி பிடிச்சி அடுத்த செகண்ட் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆடை. ஆடை. ஆனால் அவன் வந்தது எப்படி வந்தான் தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தகப்பனை தேடி வந்தான். ஒரு வேலைக்காரனா நான் போய் எங்கள் அப்பாவோட வீட்டில் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஆனால் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கல. தகப்பன் அவனுக்கு வைத்து இந்த ஸ்தலம், கொளுத்த கன்று, முத்திரை மோந்திரை, பெரிய ராஜ விருந்து, ஆடை. இன்னைக்கு உங்களோடு பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் எந்த வஸ்திரத்தில் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது, எதை நாடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பரலோகம் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வஸ்திரத்தை நீங்கள் நாடினீங்கன்னா தெய்வம் உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுதலாகுவீங்க.
இன்னொரு ஒரு 5-10 நிமிஷம் எனக்கு டைம் தந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படும்ன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொடுக்குறீங்களா? ஜஸ்ட் 5 to 10 minutes. ஷுவரா? சரி. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம படிக்கலாமா? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்களேன். சரி. வெயிலானது உஷ்ணமானது இவர்கள் மேல படுவதும் இல்ல. சரி. இவர்களை மேய்த்து அண்டைக்குள் நடத்துவார். தேவன் தாமே கண்ணீர் யாவும் துடைப்பார் என்றார். எத்தனாவது வரைக்கும் படிச்சீங்க இப்ப நீங்க? இல்ல எத்தனாவது வரைக்கும் நீங்க படிச்சீங்க? 14 இருந்து 17 வரைக்கும் படிச்சீங்களா? படிங்க. 16 படிங்க. ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றார். அப்பொழுது அவன் மிகுந்த உபத்திரத்தில் இருந்தும், இருங்க என்னை பாருங்க, மிகுந்த உபத்தில் இருந்தும் சொல்லுங்க. அப்புறம் படிங்க. தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவன் ரத்தத்தில் தோய்த்தவர்கள் வெளுத்தவர்கள். உங்களோட வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் தோய்க்கப்படுகிறது மாத்திரமல்ல, வெளுக்கப்படுகிற அனுபவம் இருக்கணும். நீங்க தகப்பன் வீட்டுக்கு ஓடி திருப்பி வரும்போது இனி வெயிலான்பது சரி, உஷ்ணமான்பது சரி, ஒன்றும் இவர்களை அங்கீகரிக்காது, ஒன்றும் இவர்களை தொடாது. இனி சிங்காசனத்தில் இருக்கிறவரே இவர்களை பார்த்துக் கொள்வார். இனி இவர்களுக்கு தண்ணீர் தாகமும் எடுக்காதுன்னு வசனம் எழுதப்பட்டிருக்குது. அது முன்னாடி இருக்கிற வசனத்தை நான் ஓரலா சொல்றேன் பாருங்களேன். மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி இவர்கள் யார் என்று கேட்டார்கள். வெள்ளை அங்கிகளை போட்டவர்கள், எண்ணக்கூடாத அளவுக்கு சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களும் சகல பாஷைக்காரர்களும் இருக்கிறார்கள். யார் இவர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் யார் என்று சொல்லி நான் சொல்றேன், நீங்க தான். இதுதான் நான் நாளைக்கு பேச போறேன். இதான் சபை வருகையை குறித்து தான் நாளைக்கு பேச போகிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேச போகிறேன். அப்போ நான் இதோடைய ஃபுல் கன்க்ளூட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன வஸ்திரம்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் தோய்க்கப்பட்டு வெளுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகணும். இந்த வஸ்திரம் யாருக்கிட்ட இருந்து எனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இப்போ பார்த்துட்டீங்க. இந்த வஸ்திரம் உங்களோடு கூட ஒருவர் போட்டிருக்கிறார். அதை பார்ப்போம். அதே வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13-14 படிங்களேன். ரத்தத்தில் தோய்க்கப்பட்டு வெண்மையும் சுத்தமுமான வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறப்படுகிறது. இப்போ அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வசனம், இப்போ ஒரு வசனம் படிச்சு பார்த்தீங்களா? அதோடைய முதல் லைன் மறுபடியும் படிங்க. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இப்போ அந்த குதிரையின் நீங்க பாருங்க, அந்த குதிரை வசனத்துக்கு போங்க. இப்போ குதிரையின் மேல் ஏறி உட்கார்ந்து இருந்தவராக இருந்தார்னு இருக்கும் பாருங்க, அது படிங்க. உங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுதுன்னா அது யார்கிட்ட இருந்து கொடுக்கப்படும்னா இயேசு கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பரலோகத்தில் வஸ்திரம் ஒன்று கொடுக்கப்படுது. நீங்க மாத்திரம் இல்ல, அது அவரும் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இக்காலத்தில் ஓப்பனாக பேசுகிற, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணுவாங்கல்ல. லவ் பண்ணிட்டு அவனோட முதல் முறை அவுட்டிங் போனாங்கன்னா எப்படி போவாங்க? மேட்சிங்காக போவாங்க. கருப்புனா கருப்பு, வெள்ளை அந்த மாதிரி போவாங்க. ஆனால் உண்மையான ஒரு காதலன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தில். நீயும் நானும் ஒரே ஒரு மேட்சிங் ட்ரெஸ்ஸாக போடலாம், வா மகன் பரலோகத்துக்கு. நீ ஏதோ சும்மா சாதாரணமான ஒரு காரியத்துக்கு ஆசைப்படுற, நீ உலகத்தின் வஸ்திரத்தை போடுறதுக்கு ஆசைப்படுற. ஆனால் நான் உனக்கு வேற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், வேற ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன். அது என்னன்னா, என்னுடைய ரத்தத்தினால நீ தோய்க்கப்பட்டவன், வெளுக்கப்பட்டவன், உனக்கு நான் வேற ஒரு அங்கீகாரம் வைக்கப்பட்டிருக்கிற மகளே மகனே, நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில்
தன்னுடைய ஜீவனை விட்ட நாள்ல உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், முதல் பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு வரணும்னு சொன்னா நீங்கள் தகப்பன் என்ற ஸ்தானத்துக்குள்ள போகணும். ரெண்டாவது, நீங்க எந்த வஸ்திரத்துக்காக ஆசைப்படுறீங்க, எந்த வஸ்திரத்திற்காக ஆசைப்படுறீங்க? உலகத்திற்கு, உலகத்தின் வஸ்திரம், உலகத்தின் ஆசா பாசம். அவங்க சொன்னாங்களே மறுபடியும் அது என்ன பட்டி? அது இல்லைம்மா, அது இல்லை இடம் 2500 ஸ்கொயர் ஃபீட்டு சரவணப்பட்டி. சரவணப்பட்டி இடம் வேணுமா? BMW பைக் வேணுமா? வேற என்ன வேணும்? எல்லாம் வேணுமா? இல்லை, பரலோகத்தில் எனக்காய் ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு வேணுமா? எது எனக்கு வேணும்? எது உங்களுக்கு வேணும்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். You have to decide yourself which cloth you are going to seek and long. இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்திரத்தை போட்டு ஆடம்பரமாய் நான் வாழலுமா? இல்லை, பரலோகத்திற்கென்று என்னை விட்டு கொடுத்து பரலோகத்தின் பணியை நான் தொட்டு பரலோகத்தோடைய பாதத்தை நான் தொட்டு அப்பா பாதத்தில் காத்திருக்கும் போது எனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரமும் ஆடையத்திற்கு எனக்கு வேணுமா? எந்த வஸ்திரம் வேணும் நீங்கள் தீர்மானப்படுத்திக்கங்க. எந்த வஸ்திரம் வேணும் நீங்கள் தீர்மானப்படுத்திக்கங்க. அப்போ எங்களுக்குன்னு ஆசை பாசை எதுவும் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்டிங்கன்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்னோட சாட்சியோட ஒரு ஓரத்தை நான் சொல்கிறேன். சண்டே என்னுடைய முழு சாட்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட டான் பிரகாஷ், எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவன், எல்லாருடைய கைகளினால காரி உமிழப்பட்ட டான் பிரகாஷ் தான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு நின்று தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற வாட்சாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், நான் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற பிச்சை. நான் எதையும் கேட்டதில்லை. என் தகப்பன் எனக்கு தேவையானதை அத்தனையும் அவரே தம்முடைய கிருபையினால் எனக்கு வரட்டுகிறார். என் காலை கீழே போட்டு நீ என்ஜாய் பண்ணுறான்னு சொல்கிறாரு. என் கூட படித்தாங்க. 4 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வேலை கிடச்சிச்சு. 4 லட்ச ரூபாய்க்கு தூக்கி போட்டுட்டேன். மாதம் 15,500 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, தூக்கி போட்டுட்டேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வேதத்தை மட்டும் நான் கையில் எடுத்துட்டு ஓடி வந்தேன். இன்னைக்கு எத்தனையோ லட்சங்களுக்கு என்னை அதிபதியாகி வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீங்க? எந்த வஸ்திரம் உங்களுக்கு வேணும்? கரைப்படிந்த பரலோகத்தில் உங்களுக்கு, உலகத்தில் கரைப்படைந்ததுன்னா அது பாவம். பரலோகத்தில் கரைப்படைந்த வஸ்திரம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற பொக்கிஷம், உங்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷம். பொக்கிஷத்தின் வாழ்க்கையை தேடி போக போகிறீங்களா? இல்லை, உலகத்தின் சரவணப்பட்டியில் இருக்கிற 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் தான் எனக்கு வேணும், நல்ல காரு வேணும், பங்களா வேணுன்றது தான் வேணுமா? கார் வேணும், 100% தேவை. இந்த வெயில் காலத்தில் நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக போனோன்னா காரு தேவை. வீடு கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வீடு தேவை, சொந்த வீடு தேவை தான். மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு பதில் அது இருந்தால் வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம இதெல்லாம் தேவை தான். ஆனால் நான் சொல்கிறேன், பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்கே யாருன்னா ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறீங்களா? ஆர்மி ஆஃபீஸர்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்லை. சரி, ஆர்மி ஆஃபீஸர்ஸோடைய முடிச்சிருவாங்க, ஒரே நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். ஆர்மி ஆஃபீஸர்ஸோடைய ஒரு பெரிய இது என்ன தெரியுமா? அவர் ஆர்மிக்குள்ளே போயிட்டாருன்னா போதும், அவங்களுடைய குடும்பத்தை ஆர்மியே டேக் கண்ட்ரோல் எடுத்துக்கும், தேசமே பார்த்துக்கும். சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே தேர்ட் குவாலிட்டியெல்லாம் கிடையாது, த நம்பர் 1 குவாலிட்டியை ஆர்மி தருவாங்க. ஸ்கூல், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே. ஒரு உலகத்தில் இருக்கிறவன் தன் தேசத்துக்காக நிற்கிறதுக்காக உலகம் தருமையானால், பரலோகத்திற்கென்று அதிபதியாக இருக்கிற நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? என்ன தரப்படும்? என்ன தரப்படும்? வெளியேறப்பெற்ற காரியங்கள் தரப்படும். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நான் பேசின வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கலாம், என் வயசை தாண்டி நான் பேசியிருக்கலாம். என்னை விட தகப்பன்மார்கள், தாய்மார்கள் இருக்கிறீங்க, உரிமையாக நான் பேசினேன், நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்க.
உங்கள் பிள்ளை பேசினா அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்ற ஒரு உரிமையில் நான் பேசினேன். ஆனால் பாரத்தோடு சொல்கிறேன், அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சிங்க, பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தகப்பன் ஸ்தானத்துக்குள்ளே போகணும். ரெண்டாவது, நீங்கள் எந்த வஸ்திரத்தை போட விரும்புகிறீங்க? எல்லாம் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? சொன்னா அந்த பாடுங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன், கொண்டு போயிடுச்சு. ஸ்டார்ட் மட்டும் பண்ணுறேன். கண்களை மூடி கொஞ்ச நேரம், இப்போ இந்த டைம் உங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லைண்ணே. இந்த நேரம் உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. கண்களை கெட்டியா மூடிக்குங்க, கண்களை திறக்காதீங்க. இந்த நேரம் நீங்க அவரை தகப்பனா பார்க்க விரும்புறீங்களா, தாயா பார்க்க விரும்புறீங்களா, எப்படி பார்க்க விரும்புறீங்கன்றத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. அவர் இயேசு அப்பாவா பார்க்க விரும்புறீங்களா, இல்லை இயேசுவா பார்க்க விரும்புறீங்களா? உலகத்தில் இருக்கிற எனக்கு சரவணப்பட்டியில் இருக்கிற இடம் வேணுன்ற வஸ்திரத்தை நான் போட விரும்புறேமா? இல்லை